ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நான் ஒரு வழியாக ஸ்வீப்லே கேமிங் டிவைஸ் வாங்கிட்டேன் ஏர்ட்ராப்காக. பட் இப்போ லைட்டாக ரெக்ரெட் பண்ணுறேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ எத்தனை எடுக்கவே இல்லை. சும்மா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப பிஸி. கடைசியில் பார்த்தா செஞ்சிருவாங்க போல தெரியுது. இப்போ வந்து இதில் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லியன் மார்க்கெட் கேப் கிட்ட இருக்குது. இவங்க ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஒரு என்எஃப்டிக்கு $30 கிட்ட போகும். ஹிப்போவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பேஞ்சர் டாக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது கேமிங் ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த ப்ராஜெக்ட்டும் அதேன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட இங்கேயே நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் சொல்கிறேன். ஸோ $120. இந்த ஸ்காலப்கிற ப்ராஜெக்ட்டு பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. அதனால் நான் எல்லாருக்கும் பெரிய ரிவார்ட் கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் இவங்க 1800 என்எஃப்டிக்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 1800 என்எஃப் இது டிவைஸ் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இது போச்சு. பெபிளில் அதே வச்சா கூட ஒரு $150 ஓவராலாக. ஸோ 500ல் $150 வந்துருச்சு. 600ல் $150 வந்துருச்சு. ஸோ இன்னும் $450 வேணும். கன்ஃபார்மாக வந்து சுயோட ஓனரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால சுய் ஃபவுண்டேஷனோட அஃபிஷியல் ப்ராஜெக்ட் எப்படி சொலானாவுக்கு அந்த சாகா மொபைல் ஃபோன் மாதிரி இது சுய்க்கு இந்த கேமிங் டிவைஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சுயோட செகண்ட் ஏர்ட்ராப் சீசனில் எப்படியும் ஒரு 200 சுயாச்சும் கொடுப்பாங்க. கரண்ட் வேல்யூக்கு அது $1000. பட் இருந்தாலும் நமக்கு $250 சுயினே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா கூட $300 கூட வச்சுக்கலாம். காசா பணமா. ஸோ $450 நமக்கு கிடச்சிருது. ஸோ இன்னும் $150 வந்து இந்த டிவைஸ் இருக்குல்ல, இந்த டிவைஸோட அஃபிஷியல் டோக்கன். இந்த டிவைஸ் வந்து இந்த டிவைஸ்க்கானவங்களே மொத்தம் $10 மில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 10,000 டிவைஸ். ஸோ அதை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ எத்தனை டிவைஸ் எல்லாம் இருக்குன்னா 6055 டிவைசஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இப்போதைக்கு இன்னும் ஒரு 3900 என்எஃப்டிஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதான் இந்த ப்ராஜெக்டே $10 மில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீப்ளே டிவைஸ் விற்றும் அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 5 மில்லியன் கிட்ட ரைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக இவங்களும் எப்படி ஒரு $300 மினிமம் கொடுக்க என்னோட கெஸ் படி சான்ஸ் இருக்குது. நம்ம 215 வச்சா கூட நம்ம போட்டு $600 எடுத்துட்டோம். இப்போ முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னா நம்ம டேக்ஸ். நம்ம இந்தியாவில் இருக்கனால அதை பை பண்ணோம்னா எப்படியும் நமக்கு 30% to 25% டேக்ஸ் போடுவாங்க. 600ல் 230னா எப்படியும் $180-200 இருந்தது. அடுத்த $200 தான் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு தெரில. இந்த மேல் ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நல்ல டிஸ்பிளே தான், நல்லா பெருசு. ஓஎஸ் வந்து அவங்க ஓஎஸ் 512 GB ஸ்டோரேஜ் தராங்க. அது உண்மையிலே ஒர்த்தானது தான் ஃப்ரெண்ட்ஸு இப்போதைக்கு. அப்புறம் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கிற மாதிரி இருக்குது. அது வந்து வேணால் மைனஸ்னு சொல்லலாம். இப்போ ரிவார்ட்ஸ் பற்றி அதில் பார்த்தா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதுதான். ஓகே, இதுதான் ஸ்வீட் பிளேக்கான ரிவார்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்காலாப் வந்து இந்த மித்திக் என்எஃப்டி ஃபஸ்ட் 1500 பீப்புளுக்கு மட்டும்தான் தராங்க. ஃபட் இந்த பக் வந்து எல்லாருக்குமே தராங்க. நமக்கு நல்லா தான் 500 STB இது எல்லாருக்கும் தராங்க. ப்ளூஃபின் ஆப் இதை வந்து எனக்கு இந்த பேஜில் இல்லை. ப்ளூஃபின் ஆப் வந்து குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு $50 தர சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு $150 தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போது என்னடா அது, ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்களா ஆல்ரெடி? October 27 ஸ்னாப்ஷாட் எடுத்தா சொல்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க போல். ஸோ அவங்களுக்கு $300,000 தான். October 27 எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ஒரு 2500 டிவைஸ் தான் செல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு $120 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. October 27 அவங்க ப்ரைஸுக்கு. இப்போ லூமி வேவ் லேப் எக்ஸ்க்ளூசிவ் என்எஃப்டி ரிவார்ட்ஸ் தராங்க. ஓ ஷேட், அப்போ ஹிப்போ கிடைக்காதா? கிட்டத்தட்ட ஆனால் October 27 நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா $120 அப்போ வந்து உங்களுக்கு. ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, ஃபட் த பக் எவ்வளோன்னு தெரில, $30 தான். இதுவும் ஒரு $30 வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு $50-$60 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ $120 ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக இதில் நம்ம கிடைக்கிது. இது மிஸ் ஆகிடுச்சு. இது மட்டுமே $120. ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் எஸ், பார்க்கலாம்.
அப்படியே கரண்ட் பிடிசி அப்டேட்டும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா 428 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலி மந்த்லி சார்ட்டுங்க. நான் எது இருக்கிறேன்னா இப்போ பிடிசி ப்ரைஸ் டிஸ்கவரியில் இருக்கிறனால யாராலையும் கரெக்டாக லாங்கர் டைம் ஃப்ரேமில் பெருசாக சொல்ல முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேமில் ஆக்சுவலி ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா 8 மாதம் நடந்திருக்கு. 8 மாதம் இந்த கன்சல்டேஷன் நடந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுவும் பிரேக் அவுட் வந்து சாதாரண பிரேக் அவுட் இல்லை, ரொம்ப பெரிய பிரேக் அவுட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் புல்ரனில் பார்த்தா கூட இந்த சைஸ் கேண்டில் இங்கே எதுவுமே இருக்காது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இருக்கலாம், பட் ஆனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தா இவ்வளோ பெரிய கேண்டில் நீங்கள் வந்து பார்த்துருக்கே மாட்டீங்க. ஸோ யாராலையுமே இப்போ வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இந்த இடத்துலேருந்து கீழேயே போகலாம். டோட்டலாக பேட் நியூஸ் வந்து, ஏன்னா இது அந்த மாதிரி கேண்டில், ஆனால் அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னும் மேலே போகும் தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து 105K டு 160Kக்குள்ளே தான். ஆல்ரெடி 105Kலாம் தொட்டுருச்சு. பட் ஆனால் பெரிய லெவல் ப்ராஃபிட்ஸ் பார்க்கல. ஸோ அதனால் இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒன்றா டைம் ஃப்ரேம் காட்டுறேன். இதாங்க இப்போ ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ஏரியா, டிஸ்கவுண்ட் ஏரியா. இன்னும் டிஸ்கவுண்ட் ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருந்தால் இந்த ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸாக வால்யூம் இதெல்லாம் பார்த்தேன். இப்போ ஏன் தெரில இந்த ப்ரௌசரில் ஒர்க் ஆகலை, ஃபோன் சாட்டில் பார்த்தேன். ஸோ வால்யூம் இதெல்லாம் வீக்கெண்ட்னாலன்னு சொல்ல வரல, பட் பேசிக்காகவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லோஸை எடுத்துகிட்டு இன்னும் கூட இந்த ரேஞ்சை விட்டு இங்கே எப்படி மேலே போயிருக்கோ அது மாதிரி இந்த ரேஞ்சை விட்டு கீழே போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90K டு இந்த 85K ஏரியா, இல்லைனா இந்த 84K ஏரியா இது வரைக்கும் போயிட்டு கூட திருப்பி மேலே போகலாம். பட் சேஃப் ஜோனில் இருக்கிறதாண்டி நான் ஆல்ரெடி இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 20% யூஎஸ்டிடி இருக்கும் பேலன்ஸ், அவ்வளோதான். இங்கே போச்சுன்னா பை பண்ணுவேன். மோஸ்ட்லாக 90K கிட்டே பை பண்ணிடுவேன். நான் இங்கே வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. அல்சா இன்னும் 30-40% அடி வாங்கவும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் போகாதுன்னு நம்புகிறேன். ஒரு சில அல்ஸில் ஆல் டைம் லோ போயிடுச்சு மறுபடியும். ஐ மீன் ஆல் டைம் லோ கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, பட் லெட்ஸ் பார்ப்போம். இப்போ ஷார்ட் டேர்முக்கு இன்னும் இப்போதைக்கு இப்போ கரண்ட்லி ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு பேரிஷாக தான் இருக்கேன். ஒரு 1 வீக் 2 வீக் டைம் ஃப்ரேம்னாலே புல்லிஷாக மாறிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளேயே இங்கே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிடணும். அதுதான் என்னோட கெஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். அது போக ஒரு 10x காயின் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக சொலானா வந்து அவங்க பேஜ்லேயே அதை பற்றி போட்டிருந்தாங்க. பாருங்கள், கிரிப்டோ கேமிங் இஸ் கம்மிங், இட்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டு அவங்க நிறைய ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி பாருங்கள் என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னு. ஸ்டார் அட்லஸ் கைஸ், எம்எம்ஓஆர்பிஜிங்கிறது இவ்வளோ பெருசாக எப்படி ஒரு கிராஃபிக்ஸோட க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையிலே வேறு லெவல். ஸோ எம்எம்ஓஆர்பிஜி தான் உலகத்துலேயே நிறைய பேர் கிட்டத்தட்ட விளையாடக்கூடிய மாதிரி ஒரு கேம். ஆனால் அது எதுலேயுமே கிராஃபிக்ஸ் அவ்வளோக்கா கிரேட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வார் கிராஃப்ட்டுங்கிற கேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஈக்குவலாக இன்ன வரைக்கும் யாரும் அவ்வளோக்கா பெருசாக க்ரியேட் பண்ணல. ஸோ பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. ஸோ இந்த ஸ்டார் அட்லஸ்கர் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, 250 மில்லியன் டாலர் வரைக்கும் செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மார்க்கெட் கேப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 50 மில்லியன் தான் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஸ்டில் அக்குமுலேஷன்லேயே தான் இருக்குது. இப்போ சொன்னா பேஜ்லேயும் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் நரேட்டிவ் வரும்போது இந்த காயின் வந்து எனக்கு தெரிஞ்சு அசால்ட்டாக ரொம்ப ஈஸி. இந்த வீக்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதே ரொம்ப ஈஸிங்க. ஸோ கிட்டத்தட்ட 11x அசால்ட்டாக அந்த காயின் போகும். ஸோ பாலிஸ் பேர் ஸ்டார் அட்லஸோடது. ஸ்டார் அட்லஸ் டவுன் இருக்கும். இன்னொன்று அட்லஸ்னு ஒரு காயின் இருக்கும், இவங்களோட தான். அதுவுமே 5x அசால்ட்டாக போகும். பட் அந்த சார்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ரொம்ப ஹை. ஓகே கைஸ், அப்புறம் வந்து இந்த பாலிஸ் டோக்கன் நீங்கள் வந்து ஸ்டில் அக்குமுலேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது.
கேமிங் நரேட்டிவ் வரும்போது ஈஸியாக 10x அடிக்கும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே 2x 3x மேலே போகுமே சொல்ல மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ 10x அசால்ட் அடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னா அது இதுதான்.